சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். குழந்தையே, வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் பக்கபலமாக உனக்கு துணையாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன் வேதனையை துடைத்தெறிவேன். உன் வாழ்க்கையை வெற்றி பயணத்தில் கூட்டி செல்வேன். வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை உண்டாக்கியே தீருவேன். நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகிறது. இதை ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் திக்கு திசை தெரியாமல் இருக்கும் உனக்கு வழித்துணையாக வந்து அனைத்து இன்பங்களையும் அள்ளி அள்ளி தருவேன். நாளை விடியல் சர்வ நிச்சயமாய் உனக்கானதே. துவண்டு போகும் சமயத்தில் நமக்காக யாருமே இல்லை, நமக்கு உதவ யாருமே இல்லை, தோள் கொடுக்க யாருமே இல்லை என்று கலங்காதே. உனக்கு துணையாக, உனக்கு தோள் கொடுக்க, உனக்கு ஆறுதல் படுத்த ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் அங்கு இருப்பேன். அதை உணர்ந்து கொள். நம்பிக்கையோடு கண்களை திறந்து பார். நான் அங்கு இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். அந்த உணர்ந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்கியே தீருவேன். திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த உன்னை என் பார்வையில் நான் இப்பொழுது வைத்திருக்கிறேன். என் கண்கள் மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ கஷ்டமோ துன்பமோ சோதனையோ நெருங்க விடமாட்டேன். உன்னை அண்டவும் விடமாட்டேன். நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் நம் வாழ்க்கை போகும் என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை நினைத்து நினைத்து வருந்தாதே. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ அனைத்தையும் சரிசமமாக பார்த்து பழகு. எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் அதோடு தைரியமாக போராடு. நீ வெற்றியடைவதற்கான வழியை, பாதையை நான் உனக்கு பிரகாசமாகவே காட்டுவேன். எது வந்தாலும் அதை ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. அப்பொழுதுதான் நீ எதையாவது இழந்தாய் அதையும் நேர்மறையாகவே எண்ணத் தோன்றுவாய். மரத்திற்கு கூட கோடை காலத்தையும் வசந்த காலத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்ததுக்கு தெரிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பத்தை மட்டும் நிரந்தரமாக கொடுத்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? என் பிரியமான குழந்தைக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்படுகிறேன். திக்கு திசை தெரியாமல் இருக்கும் என் குழந்தைக்கு வழித்துணையாக நான் வந்து இன்பங்களை அள்ளி அள்ளி தரவே ஆசைப்படுகிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தகுதியானதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. நம்பிக்கையை விட்டுவிடாதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை திக்கு திசை தெரியாமல் இருக்கும் என் பிள்ளைக்கு வழித்துணையாக வந்து இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் சாயிநாதர். எதற்குமே கலங்காதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடைபெறாது. பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் சாயிநாதரே, அதனால் என்ன பயன் என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. சில நிகழ்வுகள், சில காரணங்கள் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அனைத்து காரியங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் பல முறை இதை நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன். அப்படியிருந்தும் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நீ அவமானப்பட்டதற்கான காரணம், நீ மனவேதனைப்பட்டதற்கான காரணம், உன் மனவலி அதிகமானதற்கான காரணம், நீ இன்று ஏமாற்றப்பட்டதற்கான காரணம். இதில் அனைத்திற்குமே உள்ள காரணம் யாரென்றால் நீ ஒருவர் மட்டுமே. நான் எதுவுமே செய்யவில்லை, நீங்கள் என்ன சாயிநாதரை என்னை பழி சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆனால் எது உண்மை என்பதை தீர்க்கமாக அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க துவங்கு. அப்பொழுது நான் கூறுவதற்கான முழுமையான அர்த்தம் உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிராகரித்தது கிடையாது.
அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை நான் என் செல்லமான கண்மணிக்காக நிறைவேற்றி வைப்பேன். உன் கனவுகள் அனைத்தும் செயல்படும். குழந்தையே, முதலில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சஞ்சலத்தை மறந்துவிடு. என்னுடைய வார்த்தைக்கு யாரும் அதிகமாக பதிலளிப்பதும் இல்லை, மதிப்பும் கொடுப்பதில்லை என்பதுதானே உன்னுடைய அதிகமாக கவலையாக இருக்கிறது. வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் இருப்பவர்களுக்குத்தானே பாதிப்பு. உனக்கு என்ன பாதிப்பு? உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்று எப்பொழுதும் சந்தேக கண்ணோடனேயே பார்த்து கொண்டிருக்காதே. நீ உன் கடமையை பார்த்து கொண்டே இரு. ஒருவேளை உனக்கு அவர்கள் தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். நான் அதை பார்த்து கொள்கிறேன். மேலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூறுவார்கள், இவர்கள் இந்த விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை செய்து உன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எதையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை, உன்னை அவமானப்படுத்தியவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது என் கண்களுக்கு தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. மற்றவர்கள் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீ என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வியை உன்னுள் வைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய பதில் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்ற ஒன்றை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. என் சாயப்பா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக சொல்லிவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அப்பாவிற்கு தெரியும். மற்றவர்கள் உனக்கு உண்மையாகவே தீங்கு இழைத்தார்களா அல்லது நல்லதை தான் நினைத்தார்களா என்பது காலம் ஒன்றுக்கே புரியும். அந்த காலத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், உனக்கு சாதகமாக எப்படி அதை நிகழ்த்த வேண்டும் என்பது அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன தீங்கு இழைத்தார்களோ அல்லது என்னது நல்லது செய்தார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு சாயப்பா அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார் என்று நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நன்மை தீமை நமக்கு நிகழ்கிறது. ஏனென்றால் நடப்பது அனைத்திற்கும் உன்னுடைய மனம் மட்டுமே காரணமாக இருக்கிறது. ஆரம்பம் ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று இருக்கும். குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை ஒரு முறைதான். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னும் என்னை நினைத்து கொண்டு ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல் வெற்றியடைவதற்கான உறுதுணையாக நான் இருப்பேன். வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் என் பிள்ளையே. எந்த ஒரு விஷயம் முடிய வேண்டும் என்று நீ நினைத்தால், நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அது நல்ல முடிவாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதற்குமே கலங்காதே குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம், வேதனை, மனக்கசப்பு, கடன் தொல்லை, விரக்தி அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் எல்லாம் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது. உன் கர்ம வினைகளை நான் குறைத்து விட்டேன். குறைக்கும் வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. எதற்குமே கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டே இரு. உழைத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்தவர் ஒன்று சேரும் நேரமும் இதுதான். உன் அன்பை புரிந்து கொண்டு மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரமும் இதுதான். உன்னை தேடி பலர் உன்னுடைய அன்பை பெற ஓடி வரும் நேரமும் இதுதான். என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. பெரும் செல்வந்தராக ஆகப் போகிறாய். கலங்காமல் காத்திரு. எது நடந்தாலும் கலங்காமல் அமைதியாக இரு. உன்னை அளவைக்கவும் விழவைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க, மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து போனாயா? சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம் மனம்
அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக இருந்துவிட்டாலே, பொறுமையாக இருந்துவிட்டாலே அந்த பிரச்சனையை சமாளிக்கும் மன தைரியம் வந்துவிடும், மனப்பக்குவமும் வந்துவிடும். எனவே அமைதியாக இருந்துவிடு, பொறுமையாக இருந்துவிடு. யார் பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கொள், சகித்து கொண்டு போய்விடு. ஆனால் சிலரிடம் மட்டும் பதிலை சொல்லிவிடு. யார் உன்னிடம் வந்து அவர்கள் கஷ்டத்தை கூறினாலும் அவர்கள் துயரங்களை கூறினாலும் கேட்டுவிடு. ஆனால் மறந்தும் கூட அவர்களுக்கு அறிவுரை சொல்லிவிடாதே. எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்பதை எவராலும் யோசிக்கவே முடியாது, யாராலும் கிரகித்து கொள்ளவே முடியாது. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே சொல்லிவிடு. அவர்கள் குறை நிறைகளை அவர்களிடமே சொல்லிவிட்டால் வீண் விவாதத்தை தடுத்து விடலாம். மற்றவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதை முழு மனதாக எண்ணு. மற்றவர்களின் மேல் நீ அன்பும் பாசமும் காட்டினால் உன்மேல் பாசம் காட்ட அன்பு பொழிய உன் அப்பா இருக்கிறேன். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உனக்கு துணையாக அப்பா இருக்கிறேன். எந்த நேரத்திலும் எல்லா நொடியிலும் உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே உன் வாழ்வில். பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இதோ தக்க பரிசு கிடைக்கப் போகிறது. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும் என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது?
இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதைப் பற்றியும் ஆம் குழந்தையே, நடப்பதைப் பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு. மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கைதான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்துவிட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை. மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும் உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். எதிர்பார்த்து பின் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றம்தான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனைப்படுகிறது. நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கிறாய். எனவே அதிகமாக மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்துவிட்டு பின் ஏமாந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னை அதிகமாக வெறுத்து ஒதுக்கியதோ அந்த உறவே மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவழைப்பேன் உன் சாயிதேவா. வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும். உன்னுடைய மனதை காயப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே உன்னுடைய பயணமும் எண்ணமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக பற்றிவிடலாம். அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய். புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்து போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்பட போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே. அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு
பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.